திருவாரூரில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலக கட்டடம் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் தீயணைப்பு வீரர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. திருவாரூர் கமலாலயம் அருகில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலக பகுதி பிரிட்டிஷ் காலத்தில் குதிரை லயமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கட்டடம் செங்கல் மற்றும் மரத்தால் அமைக்கப்பட்டு ஓடு வேயப்பட்டுள்ளது. கட்டடம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் ஓடுகள் உடைந்தும் சுவர்களில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கழிவறைகள் சுகாதாரமற்று நோய் பரப்பும் அபாயத்தில் உள்ளது. நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் இந்த தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத இந்த கட்டடத்தில் அவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். பாக்குறாங்க பில்டிங் இப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க முன்னோர்கள் சொன்னாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பயிர் பணியில ஈடுபடுற பணியாளர்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைங்க. மேல மழை காலம் வந்துருச்சு, பெய்ஞ்சுனாக்கா உள்ள விழுந்துருங்க, மழை விழுந்துரும் போல இருக்கு. அது மாதிரி இருக்கு. அவங்க உயிரை காப்பாத்துறவங்களுக்கு உயிருக்கு ஒரு கேரண்டி இல்லாம இருக்குங்க. இதை அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல விதமா பில்டிங் இடம் நிறைய இருக்குங்க. அவங்க முயற்சி பண்ணி இதை கட்டி கொடுக்கணுங்க. தீயணைப்பு வீரர்களுக்கு உடனடியாக புதிய கட்டடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம ஒரு நகரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இந்த ஃபயர் சர்வீஸ்ல உள்ள ஆட்கள் போக வேண்டியது. ஆனா அவங்க தங்கி இருக்கிற இடமும் அலுவலகம் இருக்கிற இடமும் எந்த நேரமும் விழுந்து விடுற ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சதிலிருந்து பழைய கட்டடமாவே இருக்கு. ஏன்னா இவங்க படுத்திருக்கிற இடம் ராத்திரில மழை காலத்துல அப்படியே ஓடி கீழே இறங்கி விழுந்ததுன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்படி பல விதத்திலையும் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இவங்களை திரும்பி பார்த்து செய்யும்படியாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை பேரிடர்களின் போது தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றும் தீயணைப்பு வீரர்களை பாதுகாப்பது ஒரு அரசின் கடமை. அந்த கடமையை விரைந்து செயல்படுத்த அரசு விரைந்து முன்வர வேண்டும்.